ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த அழகான மயில் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லான மயில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், கொண்டை, கண், மூக்கு, இந்த கலர்ஃபுல்லாக அது வளைவுலாம் பாருங்கள். இந்த தோகை, இது கால்லாம் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் அழகாக நிற்குது பாருங்கள். வாங்க இது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அழகான சிம்பிளான மயில் நம்ம ஈஸியாக போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கலர்ஃபுல் மயிலுக்கு இது பாருங்கள். நான் 8 பீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதை வச்சு நம்ம வந்து கலர்ஃபுல்லான ஒரு குட்டி மயில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். இந்த பாருங்கள், இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கலர் பாருங்கள். இதெல்லாம் வந்து அமேசானில் நான் வாங்கினேன். இது வந்து இந்த கலருங்களை வச்சு நான் வந்து இது வந்து 8 பீட்ஸ் தான், கொஞ்சம் பெரிய சைஸு. இதை வச்சு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பேசிக் பீட்ஸில் பண்ணுற மாதிரி 4 மணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் நான் எடுத்திருக்கேன், 4 மணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த லெஃப்ட் ஒயரில் விட்டுட்டு ஒரு பிளாக்கு, 3 ப்ளூ போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து 4 மணி, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் வித்து மொத்தம் இங்கே கணக்கு வந்து 5 மணி வந்துடும். 1 2 3 4 5 இது பாருங்கள், இது மாதிரி கோத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த மணியில் நான் ஒயர் விட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எல்லோ கலரு, இது ஒரு ப்ளூ கலரு, ஒரு கலர் மணி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பண்ணணும், இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் விட்டுட்டு இப்போ வந்து 2 ப்ளூ மணியும் கண்ணுக்கு ஒரு பிளாக் மணியும் கோக்குறேன். மொத்தம் 3 மணி கோக்கணும். இப்படி வரும் பாருங்கள். மயிலுக்கு கண் இந்த சைடு 2 சைடு கண் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போது இந்த பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு இந்த கருப்பு சைடு இருக்குது பாருங்கள், கண்ணு சைடு இருக்குது. இந்த ஒயரில் 2 ப்ளூ மணி கோக்கணும். இந்த மணியில் ஒயரை விட்டுட்டேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே ஸ்டெப் போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இந்த மணியில் ஒயரை விட்டுட்டு இப்போ கருப்பு சைடு இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிற கையில் இருக்கிற ஒயரில் 2 ப்ளூ மணி கோக்குறேன். ரெண்டு ப்ளூ மணி கோக்குறேன். வந்துடுச்சு பாருங்கள். நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு, ஃபஸ்ட்டு 4 மணி, இப்போ 2 கண் வச்சாச்சு. இப்போது இந்த மணியில் விட்டுட்டு 2 மணிக்கு ஓட்டணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 2 3 1 2 1 2 3 3 மணி இருக்குது. ஒயரை 2 மணியில் விட்டுட்டு இந்த ப்ளூ மணிலையும் இந்த பிளாக் மணிலையும் விட்டுட்டு 1 மணி ப்ளூ மணி கோக்கணும். ஒரு ப்ளூ மணி கோக்குறேன். ஈஸி தான், நீங்கள் கூட போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு சின்ன பசங்களுக்கு கொடுங்க. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். தலை ஷேப்பு, 2 கண். இப்போ மூக்குக்கு நம்ம இப்போ இது வைக்க போகிறோம். இது மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். போடும் போதே புரியும். இந்த சைடு 2 கண், இது வந்து மூக்கு பாகம். இப்போ பாருங்கள், இந்த 1 மணி கோத்துட்டோம். இப்போ பக்கத்தில் ஒரு மணி கூத்துட்டு இந்த ப்ளூ மணியில் விட்டுட்டு நம்ம 3 மணி கோக்கணும்.
1 2 3 இருக்கேன் பாருங்க. இப்போ 5 மணி கணக்கு வரும். கண்ணு பகுதி கிட்ட இந்த சைடில் இது கண்ணு பகுதி, இது சைடில் சைடு பகுதி. இப்போது நம்ம 3 மணிக்கு ஊற்றிட்டு இப்போது 2 பகுதியில் மணியை விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கணும். ரெண்டு மணியில் விட்டுட்டு இப்போ 3 மணி இருக்குல்ல, இப்போ 1 மணிக்கு ஊற்றா போதும். ஒரு மணிக்கு வைக்கிறேன் பாருங்கள். சைடு வந்து இந்த சைடு 2 கண்ணு, இதில் வந்து 5 பகுதி 5 மணி, இதுக்கப்புறம் 3 மணியை விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கணும். ஈஸி தான், அது பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்கும், இது பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். 5 பகுதி 3 மணியில் விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கண் இப்போ தான் 5 இருக்குது பாருங்கள். இதில் 1 2 மணி, 2 மணியில் ஒயரை விட்டுட்டு இப்போது இந்த லெஃப்டில் இருக்கிறதுல 2 மணிக்கு வைக்கணும். இங்கே பாருங்கள், லெஃப்டில் இருக்கிறதுல 2 மணிக்கு கோத்துருக்கேன். அவ்வளோதான். அழகாக ஒரு நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வரும். பாருங்கள், அப்படியே தலை பாகம். இதில் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல 1 2 3 3 வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் முடிச்சு போட்டோம்ல, இப்போ இந்த இடம் 1 2 3க்கு மேலே இந்த இடம், இதில் வந்து 2 ஒயர் கோத்துருக்கேன். இந்த லெஃப்டில் ஒயரில் இந்த கரெக்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 3. இந்த லெஃப்டில் ஒயரில், இந்த கையில் லெஃப்டில் ஒயரில் 3 மணிக்கு வைக்கிறேன். நம்ம கழுத்து பாகத்துக்காக போடுறோம், அதனால தான் இப்படி பண்ணுறோம். இந்த பாருங்கள், 3 மணிக்கு கோத்துருக்கேன். நிதானமாக பாருங்கள். பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இங்கே வந்து 1 2 3 4 மணிக்கு அதில் ஒரு ஒயர் விட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 மணி இங்கே ஒயர் விட்டு 2 மணிக்கு கோத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு மணியை விட்டுட்டு கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், கிளியராக இருக்கும். சைடில் மணி விட்டு 2 மணிக்கு வைக்கிறோம். சைடில் இந்த இது விட்டுட்டு லெஃப்ட்டு கையில் இருக்க 2 மணிக்கு வைக்கிறோம். ஏற்கனவே 2 மணிக்கு கோட்டாச்சு, இங்கே ஒரு 2 மணி இப்போ வைக்கிறோம். இந்த கழுத்து பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கே ஏற்கனவே முன்னாடி 2 மணி, அதுக்கப்புறமா இப்போ 2 மணி இப்படி வரும். பாருங்கள், மாதிரி அழகாக வளைஞ்சி வரும். கழுத்து பாகுதி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போது இந்த ஒயரை வந்து இந்த மணியில் விட்டுருக்கேன். இந்த பாருங்கள், ஒயர் தெரியுது பாருங்கள். இந்த மணியில் விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கிறேன். இந்த மணியில் விட்டுருக்கேன். இந்த பாருங்கள், ஒயர் தெரியுது பாருங்கள். இந்த மணியில் விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கிறேன். இப்போது இந்த ஒயரை வந்து இந்த மணியில் விட்டுருக்கேன். இந்த பாருங்கள், ஒயர் தெரியுது பாருங்கள். இந்த மணியில் விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கிறேன். டைட் பண்ணிக்கோங்க. மணியில் 1 மணியில் கொக்குறேன்.
இந்த மாதிரி வரும். இன்னும் அழகாக வருது பாருங்கள். வளைவு பகுதி, கழுத்து பகுதி இன்னும் அழகாக இந்த மாதிரி வரும் ஷேப். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் அழகாக வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 மணிக்கு கோத்துட்டோம்ல. இப்போ வந்து இந்த கண்ணுக்கு நேராக அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்போ 4 மணி நம்ம கோக்கணும். லெஃப்ட்டு சைடு ஓரமாக இந்த கண் இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டு இந்த சைடு லெஃப்ட்டில் ஒயரில், இந்த ஒயரில் லெஃப்ட் ஒயரில் 4 மணி கோக்கணும். 4 ப்ளூ மணி கோக்குறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அப்படியே இப்படி விட்டுட்டு வாங்க. இந்த கண் இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஒயரை கோக்கணும். ரைட் சைடில் இருக்கிறது நம்ம இப்போ கலர் மாற்றி கலராக போட போகிறோம். இப்போ வந்துடுச்சு. இப்போ போட்டு இப்போ வந்து நம்ம 3 மணி கோக்கணும். அதுக்கு நான் இந்த கலர் ரோஸ் கலரு வைக்க போகிறேன். 2 ரோஸும் ஒரு ப்ளூவும் கோக்கணும். ஒரு ப்ளூ மணியும் 2 ரோஸ் மணியும். மூணு மணி கணக்கு. அப்படியே தோகை விரித்து வரா மாதிரி பாருங்க. 2 கண் அழகாக வருது பாருங்கள் மயில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் மணியில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒயரை எங்கேயுமே விடக்கூடாது. இது அப்படியே பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் மணியில் 5 மணி கோக்குறோம். ரோஸ் மணி இந்த மேல் பாகம் ரவுண்டாக வரணும்ல, அதுக்காக இந்த லெஃப்ட் ஒயரில் 5 ரோஸ் மணி கோக்குறோம். 1 2 3 4 5. ஒயரை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே 2 மணியில் இந்த ஒயரை 1 2 கோத்துக்கிட்டு ஒயரை விட்டுட்டு அதே ஒயர்லேயே இந்த ஒயர்லேயே ஒரு ப்ளூ மணியும் ஒரு ரோஸ் மணியும் கோக்கணும். ரோஸ் மணியும் கோக்கணும். பாருங்கள், இப்போ ஷேப்பு தெரியுது பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5 சைடில் நடுப்ப இந்த சைடு 6. இன்னும் அழகாக ஷேப் வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக போட்டு வந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது பாருங்கள். இந்த மாதிரி வரும், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்மளுக்கு ஈஸியாக போட்டலாம். இது வரைக்கும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போட்டலாம். ரோஸ் மணியும் கோக்கணும். பாருங்கள், இப்போ ஷேப்பு தெரியுது பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5 சைடில் நடுப்ப இந்த சைடு 6. இன்னும் அழகாக ஷேப் வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக போட்டு வந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது பாருங்கள். இந்த மாதிரி வரும், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்மளுக்கு ஈஸியாக போட்டலாம். இது வரைக்கும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போட்டலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது இந்த ரோஸ் மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். விட்டுட்டு இந்த மணிலேயே இப்படி திருப்பிக்குங்க. இப்படி இந்த இந்த ரோஸு 1 2 3 இந்த மணியில் கோக்குறேன், இந்த ஒயரில்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஷேப். இப்படி போனால் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம லெஃப்டில், ஏன்னா இந்த இது கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இந்த சைடு திருப்பிடும் ஒயரை. இதில் வேறு டெக்னிக் எதுவும் இல்லை. இப்போ நம்ம கூட்டே வந்து நார்மலாக இந்த மணியில் ஒயரை விட்டு இந்த சைடு ரைட் சைடை நம்ம கோத்துட்டு வரணும். இப்போது 2 ப்ளூ மணியில் ஒயரை விடணும். பாருங்கள் 2 ப்ளூ மணியில் ஒயரை விட்டுட்டு ரெண்டு ப்ளூ மணி கோக்கணும். ஏன்னா பின்னாடி இங்கே 2 ப்ளூ மணி இருக்குல்ல, அதே மாதிரி 2 ப்ளூ மணி கோக்கணும். இப்போ 2 ப்ளூ மணி கோக்குறோம். இங்கே நான் எப்படி போகிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக போட்டலாம். அஞ்சு மணி. இப்போது 2 ப்ளூ மணியில் விட்டுட்டு இது பாருங்கள், 2 ப்ளூ மணியில் விட்டுட்டு ஒரு ப்ளூ மணியும் ஒரு ரோஸ் மணியும் கோக்கணும். ஒரு ப்ளூ மணி இந்த சைடு கோக்குறேன். இப்படியே தானே கோத்துட்டு வரோம், அதனால இப்படியே 2 மணியில் விட்டுருக்கோம். இப்படி வரும். இப்படியே இந்த பறக்கிற ஷேப், அந்த கலர் பாருங்கள் காம்பினேஷன் இப்படியே வரும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ இது ரோஸ் மணி கோக்கணும், இந்த இடத்துல ரோஸ் மணி வந்துடுச்சா. இப்போ எப்படி வரும், நம்ம 2 ரோஸ் மணியில் ஒயரை விட்டுக்கலாம். 1 இப்போ 2 ரோஸ் மணியில் விட்டோமா. இப்போது 2 ரோஸ் மணி கோக்கணும். இங்கே இருக்க பாருங்கள் 5, அதே மாதிரி இந்த சைடும் 5 வரணும். பாருங்கள் அழகாக வந்துச்சு. இப்போ 2 சைடும் ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள். இந்த சைடு 5 மணி, இந்த சைடும் 5 மணி ரோஸ் மணி கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வந்துச்சு. கண், இது கழுத்து பாகம், இது பறக்கிற மாதிரி. ஒன் 2 3 4 இந்த 4 இருக்குது. இந்த இதில் 3 இதில் நான் ஒயரை கோக்குறேன். 1 ஒயரை கொட்டு 1 மணி கோக்குறேன். ஒன்று ரோஸ் மணி கோக்குறேன். பாருங்கள் ரோஸ் மணி கோக்குறேன். இந்த ஷேப் பாருங்கள், 5 ஷேப் வந்துடுச்சு. 3 இடத்துலையும் 5 ஷேப் வரும். 1 மணி ரோஸ் மணி கோத்துட்டேன். இதான் ஷேப். எல்லாம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இந்த பாருங்கள் 2 ஒயரை வச்சுருக்கேன். அதில் 2 மணியில் வந்து ரோஸ் மணியில் இந்த மாதிரி ஒயரை விட்டுட்டு 2 மணி கோத்துருக்கேன். இந்த மணியில் ஒயரில் இந்த பாருங்கள் இப்படி விட்டுருக்கேன். ஈஸி தான் அது. இந்த சைட்லேயும் ஒரு இதில் கோத்துட்டு இந்த சைடு இருக்கிற ஒயரை இதில்
இதில் கொத்துடலாம். பாருங்கள் என்ன அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான். கண் மூக்கு இன்னும் செம்மையாக இருக்குது பாருங்கள். 4 சைடும் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த 4 சைடும் ஒயரை விட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், அதே மாதிரி இந்த ஒயர்லேயும் விட்டுட்டோம்னா இப்படி போட்டுடலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூக்கு ரெடி. அப்படியே டைட்டாக போட்டுருங்க. பாருங்க அழகாக. கண் மூக்கு கொண்டை மட்டும் அப்புறம் போடலாம். மூக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொண்டை அப்புறம் போடலாம். மயிலுக்கு நம்ம கொண்டை போடலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 6 மணி கோத்துக்கிறேன். 6 மணி ரவுண்டாக ஒரு கோத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. அதுக்கப்புறமா 3 4 பாருங்கள், 6 மணி கோத்து ரவுண்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி மாதிரி கோக்க வேண்டாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கொண்டைக்கு, மயிலுக்கு கொண்டைக்கு பண்ணுறேன் நான். இப்போது 6 மணி தனியாக போட்டு முடிச்சு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். டைட்டாக போட்டுருங்க. ஒயர் கட் பண்ணிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மயிலுக்கு இந்த கொண்டை போடலாம் வாங்க. இது பாருங்கள், இந்த இது வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன். 6 மணி கோத்து முடி போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேலே இது வைக்க போகிறோம். அதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்க நடுப்புற 1 மணி, இதில் 1 மணி கோத்துக்கிட்டேன். இப்போது 2 சிகப்பு மணி, சிவப்பு மணியை இந்த ஒயரில் விட்டுட்டு ஒன்று 2 3 விட்டுக்கலாம். 3 சிவப்பு மணி. இப்போது இதில் ஒரு ஒயரில் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இதில் விடுறேன். இப்படி விட்டுட்டு இந்த 3 மணிக்குள்ளே நம்ம ஒயரை விடுறோம். இந்த பாருங்கள், இந்த 3 மணிக்குள்ளே நான் ஒயரை விடுறேன். மூணு மணிக்குள்ளே ஒயரை விட்டேன். பாருங்கள், கொண்ட ஷேப் அப்படியே வருது பாருங்கள். இது மாதிரி வரும். இது மாதிரி இழுத்தோம்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இழுத்தா வரும். திருப்பி இந்த மணியில் விட்டுட்டு இந்த 1 மணி சொன்னேன்னா அதே மணியில் தான்
மணியில் விட்டுட்டு ஒன்று 2 விட்டு ஆல்டர்னேட்டிவாக இந்த மணியில் கோத்துடணும். இந்த மணியில் ஒரு மணியை விட்டுட்டு ஒரு மஞ்சள் மணி விட்டுட்டு இந்த மணியில் கோக்குறேன். மணியில் கோக்குறேன். திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த 3 மணிக்குள்ளே இந்த ஒயரை விடணும். அவ்வளோதான், இது டெக்னிக். இது திருப்பி இந்த 3 மணிக்குள்ளே விடணும். அப்போ தான் அந்த ரவுண்டாக அந்த கொண்ட ஷேப் வரும். இந்த பாருங்கள் இழுத்துட்டு திருப்பி இந்த மணிக்குள்ளேயே தான் விடணும். இப்போது அதே மாதிரி இந்த மஞ்சள் மணியை விட்டுட்டு இந்த மஞ்சள் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மணி விட்டுட்டு ஒரு மணியில், ஆனால் ஒரே இங்கே கீழே மட்டும் இந்த ஒரு சிங்கிள் மணியில் மட்டும்தான் கோக்கணும். மேலே வந்து மஞ்சள் மணியில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு மணியில் ஒயரை விட்டுக்கணும். இப்போ இந்த மணியில் விட்டுட்டேன். இப்போ இழுத்துக்குங்க, அப்போ தான் அழகாக ரவுண்டாக வரும். இன்னும் அழகாக ஷேப் வருது பாருங்கள். 3 மணி கோத்துட்டேன்னா இப்போ வந்து என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஏற்கனவே இது போட்டோம். இப்போ இந்த ஒரு மணி மஞ்சள் மணியை விட்டுட்டு நம்ம இந்த மஞ்சள் மணியில் கோக்குறோம் ஒயரை. இது பாருங்கள் கோத்துட்டேன். இதே மாதிரி 4 போட்டால் போதும், இன்னும் 1 போட்டால் போதும். அது கொண்ட மாதிரி அழகாக வந்துடும். இப்போது 2 மணியில் விடுறேன். இது நான் அதே ஒன்று காமிச்சிட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த 3 கலரை வச்சு நம்ம ரக்கைக்கு செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மணியில் மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து 6 ரோஸ் மணி இருக்குல்ல, அதில் இந்த மணியில் ஒயர் விட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒத்து இந்த ஒயரில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ரோஸ் மணி, ஒரு மஞ்சள் மணி, ஒரு ப்ளூ கலர் வந்து ரெக்கு அழகாக டிசைனுக்காக. இப்போ ஒரு ரோஸ் மணி போட்டு மொத்தம் 5 மணி கோக்குறோம். 5 மணி கோர்த்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இந்த பகுதி பாருங்கள், மேலே பகுதி இருக்குல்ல 6 மணி பகுதியில் இந்த மணியில் கோத்துருக்கேன். இந்த மணியில் கோத்துருக்கேன். இந்த பாருங்கள் 5 மணி இது சேர்த்தா 6 மணி இது போட்டு அப்படி பண்ணியிருக்கேன். அதனால தான் இது ஈஸியாக இருக்கிறது நான் பெரிய மணி எடுத்திருக்கேன். பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் ரோஸ் கலரில் மேலே இருக்குது பாருங்கள், இந்த 6 மணி பகுதியில் மொத்தம் நான் 7 மணி கோத்துருக்கேன். இது ரக்கைக்காக டிசைனுக்காக நான் வந்து டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன், எல்லோ எடுத்திருக்கேன். மொத்தம் 7 மணி கோக்கணும். 7 மணி கோத்துட்டு இந்த லாஸ்ட் 2 மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். லாஸ்ட் 2 மணிக்குள்ள இந்த 6 மணிக்குள்ளே கோத்துட்டு ஒரு மணி ரோஸ் மணியில் இந்த மாதிரி 7 மணி கோத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு ரோஸ் மணியில் ஒயரை விடலாம். பக்கத்தில் ரோஸ் மணியில் ஒயரை விடுறேன். இந்த பாருங்க, நல்லா இது பெருசாக அழகாக வரும். அதான் பெரிய மணி எடுத்திருக்கேன். ஒரு முடிச்சு போட்டுக்கலாம், 2 ஒயரையும் சேர்த்து. நல்லா டைட்டாக போட்டுங்க. ஏன் முடிச்சு போகிறேன்னா அப்போ தான் ஷேப் வருன்றதுக்காக. மணியில் விட வேணாம். இப்போ அது இந்த மாதிரி போட்டு இன்னொரு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுங்க. டைட்டாக இன்னொரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு ஒயரில் 4 மணி கோத்துருக்கேனா, இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு ரோஸ் மணி மட்டும் கோக்கணும். மணி கோத்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறத ரோஸ் மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். அதே கலரை இந்த சைடு கோக்கும். அப்படியே ரக்க மாதிரி வரும். இது பாருங்கள், மயிலுக்கு அப்படியே ரக்க மாதிரி வரும் மேலே. அப்படியே ரக்க இந்த சைடு வந்து கோத்துருக்கோம், அதே தான் இந்த சைடும் கோக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சிம்பிளாக அழகாக வருது பாருங்கள். பெரிய மணியில் கோட்டிங்கன்னா சும்மா ஜெம்முன்னு இருக்கும். இது 8 mm மணி நான் வாங்கியிருக்கிறது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் இருக்கிற மாதிரியே தான் இந்த சைடு நம்ம கோத்துட்டு வரோம்.
3 4 5 6 மணி இதில் கோக்குறேன். 6 மணி கோத்துருக்கேன் பாருங்கள். அப்போ தான் அந்த ரெக்கை இது வந்து பாருங்கள். இந்த ஒரு மணியில் எதுவுமே மணி விடாமல் இந்த மணியில் 6 மணி கோத்துருக்கேன். அப்போது கடைசியில் இந்த 2 மணிக்குள்ளே ஒயரை விடணும். இந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போது இந்த 2 ரோஸ் மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். ஒன்று 2 பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடை கோத்துட்டு 2 மணியில் ஒயரை விடணும். இங்கே 2 மணியில் ஒயரை விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கடைசி இந்த லைனில் அதே மாதிரி மஞ்சளும் ப்ளூ 2 ரோஸு போட்டுட்டு இழுத்து நம்ம ஒரு நாட் போட்டுடணும். மணியில் விடக்கூடாது. நாட் போட்டு ஏன் நாட் போடுறேன்னா வளைஞ்சி வரதுக்காக தான். நான் மணியில் விட்டோம்னா அப்படியே இது மாதிரி வரும். நாட் போட்டோம்னா இந்த மாதிரி வளைவாக வரும். அதுக்காக தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வளைவு வருது. அதுக்கு தான் அப்படி முடிச்சு போடுறோம். முடிச்சு டைட்டாக போட்டுங்க. இன்னும் அழகாக வருது பாருங்கள் தொகை. நாட் போட்டாங்க. 2 மணியில் ஒயரை விடுறோம். இந்த மணியில் இந்த ஒயரையும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல லெஃப்ட் மணிலையும் கோக்குறேன். இப்போது இந்த சைடு லெஃப்ட்டில் இந்த சைடில் ஒயரில் வச்சுருக்கிறதுல ஒரு எல்லோ, ஒரு ப்ளூ, ஒரு ப்ளூ, 2 ரோஸு. பாருங்கள், மொத்தம் 6 மணிக்கு கூட ஒரு எல்லோ, ஒரு ப்ளூ, 2 ரோஸு, ப்ளூ 2 மணியில் விடணும். அப்பவுமே 2 மணியில் தான் விடணும் மயில் பொறுத்த வரைக்கும். இப்போது 2 ரோஸ் மணியில் இந்த ஒயரை கோக்கும். 2 ரோஸ் மணியில் சைடு பாருங்கள். ஒரு மஞ்சள், அதே மாதிரி ஒரு சிவப்பு, 2 ரோஸ் கோத்துட்டு ரோஸ் மணிக்குள்ளே 1 மணிக்குள்ளே ஒரு ஒயர் விடணும். இது பாருங்கள். இந்த சைடு வரும்போது 2 மணி விடணும். இப்போ மேலே வரும்போது 1 மணி விடணும். இதுதான் டெக்னிக், வேறு எதுவும் இல்லை. இந்த சைடெல்லாம் வரும்போது 2 மணிக்குள்ளே ஒயரை விடணும். மேலே வரும்போது 1 மணிக்குள்ளே வருவார். இன்னும் அழகாக அந்த வளைஞ்சி வருது பாருங்கள் ரெக்கை. சிம்பிளாக அழகாக மயில். அதை டைட் பண்ணிக்க. கடைசி இப்போ வரவோ இந்த சைடு அதே மாதிரி மஞ்சள், இந்த சைடு 3 போட்டு இப்படி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரக்கை முடிஞ்சிச்சு. இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். அதை டைட் போட்டு இப்படி போட்டிங்கன்னா ரக்கை முடிஞ்சிச்சு. பாருங்கள், மயில் வந்து ரக்கை வரைக்கும் அழகாக போட்டாச்சு. கால் பகுதி மட்டும் நம்ம போடணும். இந்த கால் பகுதி மட்டும் நம்ம போட்டுடலாம். போட்டிங்கன்னா சூப்பராகிடும். கால் பகுதிக்கு இந்த 2 மணி நான் வச்சு போட போகிறேன். ஒரு கால் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு கால்லேயே நிற்குது. வாங்க இன்னொரு கால் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி தான் அதுவும். பாருங்கள், இந்த சைடு வந்து 1 2 3 4 5ல் இந்த இதில் ஒயர் விட்டுருக்கேன்.
இந்த ஒயரில், இந்த மணியில். ரெண்டு ஒயரையும் ஒன்றா கோக்கணும். ஒரே மணியே 2 ஒயர்லேயும் விடணும். ரெண்டு ஒயரும் ஒரு மணியில் விடணும். விட்டு 2 சிகப்பு மணி. ரெண்டு சிகப்பு மணியை கோத்துக்கலாம். ரெண்டு ஒயரில் கோக்கணும். 1 2 ஒயரில் கோத்துட்டு இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரில் கோக்கணும். இந்த ஒயரை மணியை விட்டுட்டு கால் அகலமாக இருக்கிறதுக்காக இப்போ 2 ஒயரையும் இதில் விடுறோம். இப்போ மூணாவது ஒரு கால், மூணாவது இந்த பறவைக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் கால் விரிச்சு. இப்போது மூணாவது மணி 1 2 3 அதே மாதிரி இங்கே நான் மூணாவதுக்கும் விடுறோம். பாருங்கள், மூணாவது மணியை நான் கோத்துட்டேன். இப்போது அதுவும் ஒரே மணி, இதை விட்டுட்டு இந்த மணியை விட்டுட்டு இதுக்குள்ளே ஒயரை விடணும். டபுள் ஒயர் விடுறோம், அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். இது பாருங்கள், வந்து அழகாக கால் வந்துடுச்சு. டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. திருப்பி இது உள்ளே விட்டு அப்படியே டைட் பண்ணிடலாம். அப்படியே வந்து முடி போட்டலாம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு மூணுமே. அழகாக நிற்குது பாருங்கள். அழகாக நிற்குது பாருங்கள் மயில். வாங்க டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணி இந்த மணிலாம் விட்டுட்டு ஒயரை விட்டுட்டு டைட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் 2 இதுக்கு முடிச்சாச்சு. மயில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் மயில். சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இது 8mm பீட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது. ஈஸியாக நம்ம கோக்க முடிஞ்சிடுச்சு. கொண்டை கண்ணெல்லாம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கொண்டை, கண், மூக்கு, இந்த தோகை பாருங்கள், சிம்பிளாக அழகாக இருக்குல்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.